ஒடுக்கப்பட்டவர்கள் சார்பாக கேட்கிறேன் உரிமை. அடைக்கப்பட்டவர்கள் சார்பாக. பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத்தினுடைய பதக்க வாய்ப்பு தட்டி பறிக்கப்பட்டதா அல்லது உண்மையாகவே தகுதி இழந்தாரா? பிரிஜ் பூஷன் சிங் மல்யுத்த கழகத்தினுடைய சம்மேளனத்தினுடைய தலைவராக இருந்தவர். அவர் மேல்தான் பாலியல் குற்றச்சாட்டு கூறி இந்த வினேஷ் போகத் இப்பொழுது பழிவாங்கப்பட்டிருக்கின்ற வினேஷ் போகத் உள்ளிட்ட ஏராளமான வீராங்கனைகள், பஜ்ரங் பூனியா போன்ற மல்யுத்த வீரர்கள் எல்லாம் அந்த பிரிஜ் பூஷனை கண்டித்து அவரை கைது செய்ய வேண்டும், மல்யுத்த சம்மேளனத்திலிருந்து பிரிஜ் பூஷன் சரண் சிங் அவரை அகற்ற வேண்டும் என்று போராடினார்கள். இந்த பழிவாங்கலிலே அவருடைய கரம் இருக்கிறதா? இதைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். மேலும் பழிவாங்கப்பட்ட இந்த வினேஷ் போகத் போன்ற வீராங்கனைகளுக்கு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி என்ன செய்ய போகிறார்? மாநிலங்களவை உறுப்பினராக்கி அவரை பாராளுமன்றத்திற்கு அழைத்து பெண் சிங்கமாக கர்ஜிக்க வைப்பாரா? இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. நிகழ்ச்சியை பார்க்கலாம். வினேஷ் போகத் 50 கிலோ எடைப்பிரிவில் மல்யுத்த பிரிவில் அவர் கலந்துக்கிறாங்க. அரையிறுதி வரை மிகச் சிறப்பாக விளையாடி கடைசியாக இறுதிப் போட்டியிலே அவர் எடை குறைப்பு தகுதி இழப்பிலே 100 கிராம் எடை குறைப்பு தகுதி இழப்பில் அவருடைய பதக்க வாய்ப்பு, இறுதிப் போட்டியில் வென்றாலும் தோற்றாலும் பதக்கம் என்ற வாய்ப்பு தட்டி பறிக்கப்படுகிறது. என்ன நடந்தது? இப்படியெல்லாம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா என்றால் இருக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். இந்த ஒலிம்பிக் கமிட்டியிலிருந்து தான், இந்திய ஒலிம்பிக் கமிட்டி தான் இவர்களுக்கெல்லாம் பொறுப்பு. இங்கிருந்து இவங்களை கூட்டிட்டு போறது, இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, டயட்டீஷியன்ல இருந்து, மருத்துவர்ல இருந்து, ட்ரைனர்ல இருந்து எல்லோருமே இந்திய ஒலிம்பிக் கமிட்டி தான். சர்வதேச கமிட்டி இதுக்குள்ள வரமாட்டாங்க. ஒரு எடை குறைப்பை எப்படி ஏற்படும், எடை இழப்பை எப்படி சரி செய்ய வேண்டும், இதெல்லாம் டயட்டீஷியன் இவங்க தான் பண்ண வேண்டியது. இவர்கள் எல்லோருமே கூட்டு சேர்ந்து சதி செய்து வினேஷ் போகத்தை வலுக்கட்டாயமாக எடை கூடும் உணவுகளை இவர்கள் கொடுத்து, அதற்கான என்சைம் இவற்றையெல்லாம் கொடுத்து எடையை கூட வைத்தார்களா என்பது $1 மில்லியன் கேள்வி. ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கையிலே தான் இவ்வளவும் இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய பின்னணி இல்லாமல் இது நடந்திருக்குமா என்று நாடு முழுவதும் இளைஞர்கள் இந்த கேள்வியை கேட்டு தொடங்கி இருக்கிறார்கள். அவர்களோடு சேர்ந்து நாமும் கேட்கிறோம். இது இப்படித்தானே நடக்கும். பாரதிய ஜனதா RSS கொள்கை என்ன? பெண்களுக்கு எதுங்க விளையாட்டு, அதுவும் மல்யுத்த விளையாட்டு? இது என்ன பொம்மநாட்டி விளையாடுற ஆட்டமா? ஏதோ ஒரு ஜட்டி மாதிரி ஒன்று போட்டுட்டு ஆடிட்டு இருக்கா? இதெல்லாம் விளையாட்டா? இதெல்லாம் விளையாடலாமா? ஆம்பளைங்க பார்க்கும்போது இப்படியெல்லாம் அவுத்து போட்டுட்டு மல்யுத்தம் ஆடலாமா என்ற கேள்வியை கேட்கின்ற இடம்தான் பாரதிய ஜனதா கட்சியும் RSS. பொம்மநாட்டினா லட்சணமா அவ புருஷனோட இருந்து குடித்தனம் நடத்தி செத்து போன அன்னைக்கு புருஷன் செத்துட்டா அதோட உடன்கட்டக்க ஏற வேண்டியது, இல்லாட்டினா மொட்டத்தில் அடிச்சுக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு மூளையில் உட்கார வேண்டியதானே அவளுடைய கடமை என்று சொல்லுகின்ற ஒரு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கின்ற கட்சி. என்னையா, அதாவது இன்னொரு கேள்வி இருக்கு. ஹாக்கி இந்தியாவினுடைய தேசிய விளையாட்டு ஹாக்கி 1948ஆம் ஆண்டு சுதந்திர இந்தியாவிற்கு, அதாவது 28லே முதல் தங்கப்பதக்கம் பிரிட்டிஷ் இந்தியா அடிச்சிருச்சு. அதன் பிறகு 47இல் சுதந்திரம், 48ஆம் ஆண்டு தங்கப்பதக்கம் வாங்கிய, ஒலிம்பிக் போட்டியிலே தங்கப்பதக்கம் வாங்கிய இந்திய அணி கோடிக்கணக்கான 50 கோடி மக்களுக்கு மாட்டு வண்டிகளிலும் சாதாரண கால்நடையாக நடந்து மாட்டு வண்டிகளில் சவாரி செய்து கொண்டிருந்த ஒரு நாட்டிற்கு, ஏழை எளிய மக்கள் நிரம்பிய நாட்டிற்கு தங்கம் வாங்கி தந்த, ஒலிம்பிக்கிலே மரியாதையை பெற்று தந்த ஒரு விளையாட்டு ஹாக்கி விளையாட்டுக்கு உலக சாம்பியன்ஷிப் நடத்துறதுக்கு இந்த பாரதிய ஜனதா கட்சி கிட்ட வக்கில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆளும் இந்த மோடி அரசிடம் வக்கில்லை என்று கையை விரித்து விட்டார். கடந்த ஆண்டு புவனேஸ்வரில் நடந்ததில்லை உலக சாம்பியன்ஷிப், ஹாக்கி உலக சாம்பியன்ஷிப். அதை நடத்துவதற்கு எங்களிடம் நிதி இல்லை என்று மறுத்து விட்டது மோடி. ஏன்னா ஹாக்கினா அவங்களுக்கு வேப்பங்காய், பஞ்சாபியர்கள் நிறைய விளையாடுறாங்கல்ல, அதனால. இன்றைக்கு முன்னாள் முதல்வராகி இருக்கின்ற ஒடிசாவுடைய முதல்வர் அன்றைக்கு 1 வருடம் முன்பு ஒடிசாவுக்கு அழைத்து இந்திய ஹாக்கி அணிக்கு முழு செலவையும் அவர் ஏற்றுக்கொண்டு புவனேஸ்வரில் உலக சாம்பியன்ஷிப்பை நடத்தி
மரியாதையை பெற்றிருந்தார். அதுல கிடைத்த அனுபவம் இன்றைக்கு அவங்க செமிஃபைனல்ல போய் கடைசி 6 நிமிடத்தில் ஒரு கோல்ல தோத்துட்டாங்க. இது ஒரு மரியாதைக்குரிய பெருமைக்குரிய தோல்விதான். அந்த ஹாக்கி விளையாட்டுக்கு உலக சாம்பியன்ஷிப் நடத்துறதுக்கு உனக்கு வக்கு இல்லை, உனக்கிட்ட பணம் இல்லை. ஆனால் மோடி ஸ்டேடியம்னு குஜராத்தில் கிரிக்கெட்டுக்கு ஸ்டேடியம் கட்டி பல்லாயிரம் கோடியை கொட்டி இந்த கிரிக்கெட் ஸ்டேடியத்தை கட்டுறதுக்கு உனக்கு பணம் இருக்கு. ஏன்னா கிரிக்கெட்டை வச்சு தானே சூதாட்டம் போட்டு சூதாட்டம் ஆடித்தானே நீங்கள்லாம் பணம் சேர்க்குறாங்க. வட இந்தியர்கள் குறிப்பாக குஜராத்திகள் பெட்டிங்கில் மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற சூதாடிகள் அங்கே தான் இருக்கிறாங்க. கிரிக்கெட் ஆடினாலாவது அதில் பெட் கட்டி பெட்டிங் பணம் வச்சு பெட்டிங் கம்பெனியை வச்சு சம்பாதிக்கலாம். இது எதுக்கு ஹாக்கியாவது ஒலிம்பிக்காவது இது எதுக்கு என்பதுதான் அவர்களுடைய பார்வை. அவர்கள் கிரிக்கெட்டை நேசிப்பதற்கு காரணமே அதில் பணம் பண்ணலாம் என்பதுதான். மற்றபடி விளையாட்டுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. RSS பாரதிய ஜனதா கட்சி. ஆகவே இந்த வினேஷ் போகத்தினுடைய தகுதி இழப்பிலே அந்த பூஜன் சரண் சிங் பிரிஜிங் பூஷன் சரண் சிங்க அவன் பேரே நமக்கு வாய்க்கில் நுழையல. அவன் மேல் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? அன்றைய போராட்டத்தில் முன்னின்று போராடியவர் இந்த வினேஷ் போகத். இந்த பெண் தரையில் இழுத்துக்கிட்டு போனாங்க வினேஷ் போகத்தை. அதையெல்லாம் மனதிலே வைத்துக் கொண்டு வஞ்சம் தீர்த்தாரா? இந்திய ஒலிம்பிக் கமிட்டிக்கு கட்டளையிடப்பட்டதா? இதுல சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டியை குற்றம் சொல்லுவதற்கு 1% கூட வாய்ப்பில்லை. அவன் என்ன எடையை பார்ப்பான், அவ்வளவுதான். அதற்கு முன்பு என்னென்ன நடந்தது அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல, அங்கே என்னென்ன சாப்பாடு கொடுக்கப்பட்டது, இதையெல்லாம் வெளிப்படையாக அறிக்கையாக கொடுக்க முடியுமா? மற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு என்ன கொடுத்தாங்க? இந்த வினேஷ் போகத்துக்கு அவர் இறுதிப் போட்டிக்கு போனதுக்கு பிறகு என்ன உணவு கொடுக்கப்பட்டது, என்ன மருந்து கொடுக்கப்பட்டது என்பதெல்லாம் வெள்ளை அறிக்கையாக வெளியிடப்பட வேண்டும். ஆனால் வெளியிட மாட்டாங்க. எப்படியாவது போட்டு அவங்க பார்க்குவாங்க. எல்லாரும் ஒப்பாரி வைக்கிறானுங்க இந்த பாரதிய ஜனதா கட்சி. அண்ணாமலை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு முதலை கண்ணீர் வடிக்கிறதுல இவங்கள்ட்ட சொல்ல முடியும். இவங்களுக்கு தெரியாததா? 1 லட்சம் பேரை வைத்துக்கொண்டு வாட்ஸ்அப் பல்கலைக்கழகம் வைத்துக்கொண்டு நாட்டிலே பொய் செய்தியை உருவாக்குவதற்காகவே 1 லட்சம் பேருக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு அமர்த்தி வாட்ஸ்அப் நடத்துகின்ற ஒரு அயோக்கியத்தனமான கட்சி. அப்படி பொய் செய்திகளை பரப்புவதற்கே சம்பளம் கொடுத்து ஒரு பெரிய குரூப், ஒரு மேன் பவரை வைத்திருக்கின்ற கட்சி. இதெல்லாம் செய்யறதுக்கு எவ்வளவு நேரம்? நாம் கேட்பது இதுதான். நாடு நம்பி இருப்பது ராகுல் காந்தியை தான். ராகுல் காந்தி என்ன செய்யணும்? வினேஷ் போகத் பதக்க வாய்ப்பு பறிபோனால் என்ன? அவரை மாநிலங்களவை உறுப்பினராக்கி பாராளுமன்றத்துக்கு கொண்டு போங்க. நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வியை கேட்கட்டாங்க. ராகுல் காந்தியின் எண்ணத்திலும் இந்த சிந்தனை தான் ஓடும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. நாடு ராகுல் காந்தியை தான் எதிர்பார்த்திருக்கிறது. நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய நம்பிக்கையாக இருக்கின்ற ராகுல் காந்தி இதை செய்ய வேண்டும். இதை செய்ய வேண்டும் என்று நாட்டு மக்கள் விரும்புகிறார்கள். நாடே வினேஷ் போகத்திற்கு பின்னால் திரண்டிருக்கிறது. இது பிடிக்கல அவங்களுக்கு, இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கும் RSSக்கும். பெண்களை இழிவுபடுத்துகின்ற, பெண்களை அடக்கியாள நினைக்கின்ற இவர்களுக்கு வினேஷ் போகத்தை பிடிக்காது. மல்யுத்தம் ஆடி தூக்கி எறியறல்ல. ஏன்னா ஆம்பளை இப்படித்தானே, ஆம்பளையா மாட்டிக்கிட்டா அவனை போட்டு தள்ளுவல்ல, அடி நொறுக்குவல்ல. இதுதான் இவர்களுடைய பிரச்சனை. சித்தாந்த ரீதியாகவே விளையாட்டிற்கும் பெண்கள் விளையாட்டிற்கும் எதிரான ஒரு கட்சி நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றது. அந்த கட்சியினுடைய பிடரி மயிரை பிடித்து உழுக்குவதற்கு வினேஷ் போகத்திற்கு ஒரு வாய்ப்பை ராகுல் காந்தி அவர்கள் மாநிலங்களவை உறுப்பினராக அவர் அனுப்பணும். ஹரியானாவில் தேர்தல் வரப்போகுது, மகாராஷ்டிராவில் தேர்தல் வரப்போகுது. இங்கெல்லாம் சட்டமன்றத்தில் நிறைய பேருடைய மாநிலங்களவை பதவி போனால் இங்கெல்லாம் வெல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி, இதில் ஹைதராபாத் தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஆட்சி என்று பல்வேறு மாநிலங்களில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தாலும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இங்கே ஏதோ ஒரு இடத்திலே இந்த வினேஷ் போகத்திற்கு மாநிலங்களவை உறுப்பினராக்கி அவரை பாராளுமன்றத்துக்கு அனுப்பி பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிடரி மயிரை பிடித்து உழுக்க செய்ய வேண்டும். செய்வார் இந்த வினேஷ் போகத். மீண்டும் ஒரு காணொலியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டனை எழுத்துங்கள். கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.